ஊடக நண்பர்களே, உங்கள் முன்னிலையிலே உங்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே 2024 மக்களவைத் தேர்தலுக்கான இந்த தேர்தல் அறிக்கையிலே முக்கியமாக தன்னாட்சியும் சமூக நீதியும் முக்கியமான ஒரு குறிக்கோளாக இதை முதன்மைப்படுத்தி இருக்கிறோம். தன்னாட்சி, சமூக நீதி. அந்த வகையில் முழுமையான சமூக நீதி. அப்போ முழுமையான சமூக நீதினா இப்போ அறகுறையா இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்குறீங்க. ஆமாம், அதனாலே தான் முழுமையான சமூக நீதி என்கிறோம். அதோடு இந்தியா வலிமையாக இப்பொழுது இருக்கின்ற நிலையில் மேலும் வலிமையான இந்தியாவை நாம் உருவாக்க வேண்டும் என்ற இன்னொரு குறிக்கோள். அதோடு தன்னாட்சி பெற்ற தமிழகம், தன்னாட்சி பெற்ற தமிழகம். அப்போ இப்போ தன்னாட்சி முழுமையாக இல்லை என்று இதிலிருந்து பொருள் கொள்ள முடியும். அந்த வகையில் அதற்காக தொடர்ந்து நாம் குரல் கொடுக்கின்றோம். சமூக நீதி 2021 ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை இந்திய அரசு எடுக்க இருக்கிறது. அதை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தும். வெற்றி பெறும் உயர் வகுப்பு ஏழைகளுக்கு 10% வழக்கில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தொடர்ந்து இடஒதுக்கீட்டுக்கான 50 உச்ச வரம்பை, அதாவது கிரிமி லேயர் என்று சொல்லப்பட்டது, நீக்குவதற்கு பாமக நடவடிக்கை எடுக்கும். ஏனென்றால் இதை ஆரம்பத்திலிருந்தே அந்த கிரிமி லேயரை நாங்கள் எடுக்க வேண்டும். அதற்கு எதிராக தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்து வருகிறோம். இப்பொழுது இந்த 10 விழுக்காடு உயர் வகுப்பு ஏழைகளுக்கு கொடுத்த பிறகு அந்த கிரிமி லேயர் அடிபட்டு போகுது. தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் அனைத்து சமூகங்களுக்கும் அவற்றின் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாடுபடும். மத்திய அரசின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டில் கிரீமி லேயர் முறை நீக்கப்படும். கல்வி,
வேலை வாய்ப்பில் மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு துறை, பொதுத்துறை, பதவி உயர்வுகளிலும் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படும். தனியார் துறை, நீதித்துறை ஆகியவற்றிலும் இடஒதுக்கீடு கொண்டு வரப்படும். மத்திய அரசில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை என்ற புதிய அமைச்சகம் உருவாக்கப்படும். தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் வகுப்பில் இருந்து நீக்கவும் இது அவர்களுடைய அந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அவர்களை தனி பிரிவாக்கி இடஒதுக்கீடு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களில் இடைநிலை பணிகளில் 50 விழுக்காடும், கடைநிலை பணிகளில் 100 விழுக்காடும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டில் தனியார் நிறுவனங்களில் 80 விழுக்காடு பணியிடங்களை உள்ளூர் மக்களுக்கு ஒதுக்க சட்டம் கொண்டு வரப்படும். இது தொடர்ந்து இந்த கோரிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. மாநில தன்னாட்சி. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான அதிகார பகிர்வு மாநிலங்களுக்கு தன்னாட்சி குறித்து ஆராய்ந்து பரிந்துரைப்பதற்காக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் புதிய ஆணையம் அமைக்க பாமக வலியுறுத்தும். நெருக்கடி நிலை காலத்தின் போது மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வி உள்ளிட்ட 5 துறைகளுக்கான அதிகாரங்களும் மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்றப்படுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாடுபடும். மாநிலங்களுக்கு 50 விழுக்காடு நிதி பகிர்வு மத்திய அரசின் வரி வருவாயில் 50 விழுக்காடு மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து மத்திய அரசுக்கு எவ்வளவு வருவாய் கிடைக்கிறதோ அதில் 50 விழுக்காட்டை அந்த மாநிலத்திற்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசிடம் பாமக வலியுறுத்தும். நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். பிற அமைப்புகளும் கட்சிகளும் கூட சொல்லி வருகிறார்கள். தமிழ்நாடு உள்ளிட்ட ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மத்திய அரசுக்கு சொந்தமான மருத்துவம் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கையில் 50 விழுக்காடு இடங்கள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். மாநில அரசுகளின் சார்பில் செயல்படுத்தப்படும் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கான செலவில் 50 விழுக்காட்டை மத்திய அரசு ஏற்க வேண்டும் என பாமக வலியுறுத்தும். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச விலை சட்டம். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்படுவது உழவர்களின் உரிமையாக்கப்படும். அதற்காக தனி சட்டத்தை நிறைவேற்ற பாமக வலியுறுத்தும். உணவு தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் என அனைத்து விளைபொருட்களுக்கும் கொள்முதல் விலை நிர்ணயிக்கப்படும். உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு
லாபம் சேர்த்து விலை நிர்ணயிக்கப்படும். ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ரூபாய் 3000, ஒரு டன் கரும்புக்கு ரூபாய் 5000 கொள்முதல் விலை. அனைத்து விளைபொருட்களையும் அரசே கொள்முதல் செய்ய வசதியாக புதிய ஆணையம் அமைக்கப்படும். 60 வயதை கடந்த உழவர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம் கொடுக்க வழி செய்வோம். வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை மத்திய அரசில் வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும். சிறு குறு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ஆண்டு மானியம் ரூபாய் 6000 ஏக்கருக்கு ரூபாய் 10,000 உயர்த்தப்படும். ஒவ்வொரு உழவருக்கும் அதிகபட்சமாக ரூபாய் 30,000 அதிகபட்சமாக 30,000 வழங்கப்படும். வேளாண் தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாத காலங்களில் மாதம் ரூபாய் 2500 நிதியுதவி. பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட ரூபாய் 1,00,000 வரையிலான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி. நியாய விலை நடவடிக்கை எடுக்கப்படும். வேளாண்மைக்கும் இத்திட்டம் நீட்டிக்கப்படும். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் வேளாண் பொருளாதார மண்டலம் அமைக்கப்படும். அந்தந்த பகுதியில் விளையும் பொருட்களை மதிப்பு கூட்டுவதன் மூலம் உழவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்க செய்வதே இதன் நோக்கமாகும். தமிழ்நாடு தமிழ்நாடு சுரங்கம் இல்லாத மாநிலமாக மாற்றப்படும். தொழில் திட்டங்களுக்காக வேளாண் விளை நிலங்கள் கையகப்படுத்த தடை விதிக்கப்படும். கடலூர் மாவட்டத்தில் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள 3 நிலக்கரி திட்டங்கள் கைவிடப்படும். புதுவை யூனியன் பிரதேசத்திற்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தும். புதுவைக்கு மாநில தகுதி வழங்கப்படும் போது மத்திய அரசுக்கு அம்மாநிலம் வழங்க வேண்டிய கடன் தொகை முழுவதையும் தள்ளுபடி செய்ய பாமக வலியுறுத்தும்.